குரோம்பேட்டையில் 22,000 விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி தமிழக அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். சென்னை அடுத்த குரோம்பேட்டை ராதாநகர் பகுதியில் விநாயகர் பக்தர் சீனிவாசன் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 19வது ஆண்டாக 22,000 விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி நடத்தி வருகிறார். இன்று முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை நடைபெறுகின்ற கண்காட்சி விதவிதமான பிள்ளையார் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்படுகிறது. கண்காட்சியை தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்து பார்வையிட்டார். பல்லாவரம் எம்எல்ஏ இ. கருணாநிதி, தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, 2ஆம் மண்டல தலைவர் ஜோசப் அண்ணாதுரை உட்பட ஏராளமானவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தரிசனம் பெறுதல் வேண்டும். நம் கற்பக பெருமான் உச்சம் தலையில் குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டும். நம் கற்பக பெருமான் உச்சம் தலையில் ஆலமர் செல்வன் அவனது பார்வை தடைகளை நீக்கி வளம் பெருக்கும். நம் கணபதி சிரத்தை காண்கிற மங்கையர் மாங்கல்ய பலமே திடமாகும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டும். எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டும். எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே புத்திர பாக்கியம் தருகிற பகவான் சுக்கிரன் அங்கே குடியிருப்பான். அவன் கற்பக கடவுளை கண்டவர் தமக்கு பொன் பொருள் அள்ளி கொடுத்திடுவான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில்